நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்ஜினியரிங் ஒரு இந்திய கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விவசாய பின்னணியிலேருந்து வந்த ஒருத்தர் தன்னால் இன்ஜினியரிங்கில் ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகத்தோடு உள்ளே போகிற ஒருத்தர், பல சிரமங்களுக்கு நடுவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஒருத்தருக்கு தேவைப்படக்கூடிய எல்லா தகவல்களும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கிடச்சிருதான். காலேஜஸோட பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன? இதில் நான் ஒருத்தவங்களோட பேசணும்னு நினைக்கிறேன். மெலடி சுஜிதா இங்கே தான் இருக்காங்க, வாங்கம்மா ப்ளீஸ். மெலடி சுஜிதா பேரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சார். மெலடி சுஜிதா நல்லா பாடுவீங்கனாலே? அப்படி இல்லை சார், நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஐ திங்க் 5 years ஓல்டுன்னு நினைக்கிறேன், சுஜிதான்னு வச்சுருந்தாங்க எனக்கு பேர். என் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நான் மெலடின்னு வச்சுக்கலாமா அப்படி சொல்லி கேட்டேன். அவங்க வந்து சரி அப்படின்னு என்னை கன்சிடர் பண்ணி அப்போவே வந்துட்டு மெலடி சுஜிதா அப்படின்னு மாற்றிட்டாங்க 5 வயசில். பட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருக்காங்க சார். எப்போ தோணுச்சு உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னு? நான் சேர்ந்தா இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் இருந்துட்டு சரி படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட் வீட்டில் தினமும் நடக்கும். அதுக்கப்புறம் சரின்னு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன்னா. ஈஸியாக இருந்ததா? பொருளாதார ரீதியாக பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஜாயின்? இல்லை, கஷ்டம் தான். இருந்தாலும் அப்பா வந்து நான் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக என் மேலே நம்பிக்கை வச்சு செலவு பண்ணாங்க. கண்டிப்பாக பின்னாடி நீ ஒரு இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி செலவு பண்ணாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லியிருக்கேன், எனக்கே ஞாபகம் இருக்குது. அம்மா நான் படித்து முடிச்சு வேலைக்கு வந்தோன்னா உன்னால் நிமிரவே முடியாது, நீ குனிஞ்சே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அம்மா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கு அவ்வளோ நகை வாங்கி போட்டுருவேன், உன்னால் எழுந்திரிக்கவே முடியாது அப்படி சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் இப்போ நடக்கலான்றது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. காலேஜில் வந்து உங்களுக்கு கேட்ட ஃபீஸ் தான் வாங்கினாங்களா இல்லை அடிஷனல் ஃபீஸஸ் எல்லாம்? இனிஷியலாக ஒரு 45,000 கட்டணும் சார். அதுக்கு எந்த ரெசிப்ட் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 36 கேட்குறாங்க. புரியவே இல்லை, அவ்வளோதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 36 நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னோன்னே ஒன்றுமே புரியல. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்னது இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு யார்ட்டையும் சொல்லலை. அப்புறம் காலேஜில் பயங்கரமாக ஸ்ட்ரைக்கெலாம் பண்ணாங்க. நான் காலேஜில் அப்போ போகலை, வீட்டுக்கு வந்துட்டேன். நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டாங்க. பஸ்ஸில் ஏறி போனோம். பாதி தூரம் போயிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாரும் எவ்வளோ பேர் ஃபீஸ் கட்டலை இன்னும் அப்படின்னு கேட்டாங்க. கட்டாதவங்களாம் இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடு ரோட்டில் எந்த ஏரியா எனக்கு அப்போ தெரியாது. அது போக போக எனக்கு அது எந்த ஏரியான்னு தெரிஞ்சிருச்சு. எந்த ஏரியானே தெரியாது. நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் சரின்னு பே பண்ணியாச்சு. வேற என்னென்ன மாதிரிலாம் அடிஷனல் ஃபீஸ்லாம் காலேஜ்? யூனிஃபார்ம் தான் சார் எங்களுக்கு. யூனிஃபார்முக்குன்னு சொல்லிட்டு வருஷம் வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் இயரில் கொடுத்த யூனிஃபார்ம் தான் கடைசி ஃபைனல் இயர் வரைக்கும் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் லஞ்ச் எல்லாம் அங்கே தான் சாப்பிடணும் அப்படின்னு, கண்டிப்பாக அங்கே தான் சாப்பிடணும், கொண்டெல்லாம் போகக்கூடாது, அங்கே தான் சாப்பிட்டோம். அதுக்கு பே பண்ணாங்க. அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் தனியாக வாங்குவாங்க. எல்லாமே அந்த இதில் அவங்க போனஃபைடில் கொடுத்ததில் வந்துடும். ஆனால் இவங்க தனித்தனியாக தான் வாங்குவாங்க. காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறும்ல சார், அங்கெல்லாம் கிரானைட் போட்டிருப்பாங்க. அது தேவையே இல்லை அங்கே கிரானைட் போடணுன்ற அளவுக்கு. அதுக்கு பதிலாக ஒரு 4 கம்பெனி கூட்டிகிட்டு வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து லேப் தான் போய் பார்த்தேன். அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருந்தது. லேப் பார்த்தா பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு சரி இங்கே தான் நம்ம படிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் போனேன், அதை விட பயங்கரமாக இருந்தது அந்த காலேஜ் எல்லாம். நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டேன். சரி ஓகே அப்படின்ட்டு. எவ்வளோ பர்சன்டேஜில் பாஸ் ஆனீங்க? நான் 87 வித் டிஸ்டிங்ஷன். என்ன பண்ணுறீங்க இப்போ? நான் சும்மா தான் இருக்கேன், ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த இயர் முடிச்சீங்கம்மா? 2011 சார். கண்டிப்பாக முடிச்சு வெளியே வந்தோன்னா ஒரு ஜாப் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் ஈரோடில் ஒரு இது இருந்தது, சரின்னு நான் அங்கே போனேன். அது என்னென்னா ப்ராஜெக்ட் சென்டர். வெறும் 4,000 சொன்னாங்க, ஆனால் 3,000 சம்திங் தான் தந்தாங்க. 10 hours ஒர்க் பண்ணணும். சாட்டர்டே சண்டே கூட லீவ் கிடையாது. அப்படி லீவ் போட்டாலும் அதில் இருந்து அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க. அப்புறம் 1 month போனேன். வீட்டில் நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி நானும் வீட்டில் இருந்துட்டேன். 87% டிஸ்டிங்ஷன். உங்களுக்கு வேலை கிடைக்காதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று வந்துட்டு நான் காரணமாக இருக்கணும். எனக்கு ஒரு இப்போ எப்படின்னா மேபி 12th நான் நல்ல மார்க் வாங்கியிருந்தேன்னா ஒரு நல்ல காலேஜ் கிடச்சி கேம்பஸில் செலக்ட் ஆகிருந்துருக்கலாம். இன்னொன்று வந்து காலேஜே சொல்லுவேன், ரொம்ப ஏமாற்றிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய நம்பிக்கையோடு தான் போய் காலேஜுக்கு போனேன். ஆனால் வெளியே வரும்போது வேலையே இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. கீர்த்தி பிரியாட்ட கொடுங்க. இவங்க பேசும்போது இந்த காலேஜஸில் வந்து அடிஷனல் ஃபீஸ் வாங்கினாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் படித்தப்போ எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர் இருந்ததா? சென்னையில் தான் சார் படித்தேன். சரி. ஃப்ரம் பாப்புலர் காலேஜ் சார், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் தான் படித்தேன். பார்த்தீங்கன்னா ஃபீஸே அங்கே வந்து per year 90,000. அடிஷனலாக வேறு எதுக்காவது காசு கேட்குறாங்களா என்ன? ஆமாம் சார். ஒரு செமஸ்டருக்குமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அமௌண்ட் தான் ஃபீஸ். ஒரு செமஸ்டருக்கு பார்த்தா ஒரு 5,000 கிட்ட கட்டுவோம் நாங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கே. அது என்னது தெரியாது, எங்களுக்கு தெரியல. முடிச்சப்போ வந்து சிசி டிசி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல சார், அதுக்கு தே ஆர் சார்ஜிங் 15,000. இன்னும் நான் மார்க் ஷீட்டே இன்னும் வாங்கலை.
அதுக்கு வந்து 5000 they charging for that. இது மார்க் ஷீட்டுக்கா? வெறும் மார்க் ஷீட்டுக்கு நாங்கள் படித்தது வாங்குறதுக்கு எங்களுக்கே திரும்ப வந்து அவங்க பில்லிங் போடுறாங்க சார். 5000 எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். நான் இன்னும் வாங்காமல் உட்காந்துருக்கேன். அது இன்னும் வாங்க முடியல. என்னால் மனசே வரமாட்டேங்குது. 5000 தேவையே இல்லாமல் கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கேன். நான் இன்னும் வாங்கலை. டியூரிங் மை 3rd year வந்தாங்க சார். எங்களுக்கு வந்து 1 year சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இன் MBA அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி ப்ரெஸ்டீஜ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஐ கெஸ். அங்கேருந்து வந்தாங்க கொடுக்கறதுக்காக வேண்டி. அதாவது 1 year சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ப்ராமிஸ் பண்ணி வித் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அட் தி எண்ட் ஆஃப் த இயர் அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. 5 months நடந்தது கோர்ஸு. அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. தேர் சார்ஜிங் ஃபீஸ் 1 lakh. 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபா. லாஸ்ட் இட். அப்படியே நின்றுச்சு அது? தெரியல சார். நான் கேட்டதுக்கு வந்து சேட்டலைட் ப்ராப்ளம் அது இதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணா நகரில் தான் எங்களுக்கு ஆஃபீஸ் இருந்தது. அங்கே தான் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணுவோம் எதாக இருந்தாலும். அங்கே போய் பார்த்தா அது பீப்புள் ஆர் அப்ஸ்காண்டட். யாருமே இல்லை அங்கே. மொபைல்ஸ் வாட் எவர் த நம்பர்ஸ் ஆர் கிவன் இட்ஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். ஃபர்தராக என்ன பண்ணணும்னு தெரியல. நீ கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கொடுக்கலையா? கம்ப்ளைண்ட் அங்கங்கே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோக்கு நான் வந்த முக்கியமான காரணம் என்னென்னா ஐ ஹர்ட் தட் இப்போ 3rd year ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. மை ஜூனியர்ஸ் சப் ஜூனியர்ஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் பண்ணிவிடுங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் பேயிங் 1 lakh rupees. அஞ்சலிட்ட கொடுங்க. இந்த பிளேஸ்மெண்ட் அதாவது கம்பெனிலேருந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும். ஆனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நாளாக. அப்படி நிறைய பேர் இருக்காங்களா உங்களுக்கு தெரியுமா? யா எனக்கு தெரிஞ்சு என் கசின் பிரதர் கூட இது ஒரு டாப் 10 காலேஜஸ்லாம் அவன் படித்தான். இஸ் அ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவனை படிக்க வச்சாங்க. கடன் வாங்கி தான் அவனை படிக்க வச்சது. அவன் தம்பியையும் சேர்த்து இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. சரி அண்ணன் படிச்சுட்டான், பிளேஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு. பிளேஸ் ஆகி 1.5 வருஷமாக வீட்டில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு ஒரு லைக் ஒரு கால் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி வந்தது மெயிலில். லைக் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் மாதிரி வைக்கிறோம். லைக் ஆன்லைனில் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 month ஒரு ட்ரைனிங் மாதிரி வச்சுட்டு உடனே ஒரு எக்ஸாம் வச்சுட்டாங்க. அந்த கோர்ஸ் கூட மெட்டீரியல்ஸ் ஒழுங்காகவே கொடுக்கல. அவங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே அந்த ஆன்லைன் டெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. பட் எவ்வளோ தான் நல்லா பண்ணியிருந்தாலும் they are rejected. அதாவது பிளேஸ்மெண்ட் ஏற்கனவே கொடுத்தாச்சு. பட் அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாமினேஷன். அதில் எவ்வளோ பேர் ரிஜெக்டட்? செலக்ட் ஆனதில் எவ்வளோ பேர் ரிஜெக்டட்? செலக்ட் ஆனதில் கிட்டத்தட்ட ஒரு 60% ரிஜெக்ட் இருப்பாங்க. பிளேஸ் ஆகிட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டாங்க என் பையன் வேலை செய்கிறான்ட்டு. இப்போ அவங்களால கடன் வாங்கினவங்க கிட்ட கூட போய் சொல்ல முடியல அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அஞ்சலி? நானும் பிஇ தான் சார் எடுத்துட்டேன். நான் 3rd year பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3ஆம் வருஷம் படிச்சேன். இவங்களெல்லாம் கேட்கும்போது எங்கள் லைஃப் என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல. இந்த ஃபீஸ் தவிர வேற என்னென்ன அடிஷ்னல் ஃபீஸ் வந்து வாங்குறாங்க உங்களுக்கு? அதர் ஃபீஸ்னு என் பையனுக்கு 18,000 rupees வாங்குறாங்க. முதல்ல வாங்கினாங்க. அப்போ வந்து 2ஆவது வருஷம் என்னப்பா வந்து யூனிவர்சிட்டியில் வந்து 32,500 தான் கிட்ட சொன்னாங்க. இப்போ வந்து 18,000 கேட்குறாங்க. என்னடா அது அப்படின்னு கேட்டேன். இல்லை அவங்க வந்து கேட்குற ஃபீஸ் இது நீங்கள் கொடுத்தேன் அப்படின்ட்டேன். அதுக்கான ஒரு அத்தாரிட்டி லெட்டர் எதுவுமே கொடுக்குறதில்ல. அடிஷனல் ஆனால் வாங்குறாங்க. ஆமாம். ஆனால் வாங்கிட்டு ஒரு விலை பேசிட்டு போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. 2வது மறு வருஷம் போகும்போது 10,000 ரூபா கட்டுங்க அப்படின்ட்டாங்க. அது 4 வருஷத்துலேயும் வந்து 48,000 ரூபா நான் வந்து அனாமத்தான் கட்டியிருக்கேன். ஃபீஸ் 32,500 ரூபா கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணது. கூடுதல் 32,500 ரூபா கட்டி ஆகணும். பஸ் ஃபேர் 32,500 ரூபாயா? பஸ் ஃபேர் 10,000 ரூபா போட்டுருவாங்க. ஸ்டேஷ்னரின்னு போட்டு 5,000 ரூபா போடுவாங்க. ஒரு ஸ்டேஷ்னரியும் கைக்கு வராது. ரெக்கார்ட் புக் 4 ரெக்கார்ட் புக் கையில் கொடுப்பாங்க ஸ்டேஷ்னரின்ற பேரில். அடுத்தது ஃபுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன் லஞ்ச் கம்பல்சரி அங்கே தான் எடுத்தாகணும். அதை கொடுக்குற மணிக்கு ஒர்த்தான்னு கேட்டால் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷன், அதாவது அவங்க பாடம் நடத்தும் திறன் அது சரியில்லை அப்படிங்கிறது யார் பக்கம்? பின்னால் அந்த பொருட்டை கொடுங்க. நான் வந்து என்னோட காலேஜில் CCNAன்னு ஒரு கோர்ஸ் இருந்தது, சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அப்ளிகேஷன். அதில் பார்த்தீங்கன்னா 3,000 rupees. லாஸ்ட்டு செமஸ்டரில் எங்களுக்கு 3 month கோர்ஸு. வீக்லி ஒன்ஸ் வருவாங்க, வந்து டீச் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அது வந்து 1 hour ஒரு ஹாஃப் டே வச்சுருந்தாங்கன்னா மினிமம் ஒரு ½ an hour தான் எடுப்பாங்க. கிளியராக நான் எக்ஸாமே எழுதலை. அதில் எழுதுகிறேன். அந்த எக்ஸாம் அவங்க வச்ச அன்னைக்கு எங்களுக்கு ஆனுவல் டே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, நான் போயிட்டேன். எழுதவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன். நான் எழுதவே இல்லை. 100% எழுதவே இல்லை. பரீட்சையே எழுதாம சர்டிஃபிகேட் கொடுத்தா சந்தோஷம். பட் இப்போ எனக்கு அது யூஸ் கூட இல்லை.
கிளாஸ் ரூம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் காமிச்சப்போ யூ ஹேவ் ப்ரொஜெக்டர்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் ரூம். சரி நான் நினச்சேன் ப்ரொஜெக்டர்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா காமிப்பாங்க. எல்லாமே மேனுஃபேக்சரிங் ரைட் ஃப்ரம் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து ஐடி வரையும் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் போட்டால் நம்மளுக்கே தெரியும். நான் அப்படி தான் நினச்சேன். பட் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு பேப்பர் வாட்ஸ்அப் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கூட நடந்தது கிடையாது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். எல்லா ஒரு பெரிய அக்ரிடேஷன் வாங்குறதுக்காக எல்லா மெஷினரிஸுமே இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் அதை போய் தொட்டு படிக்க முடியாது. ஏன் இப்படி அலோவ் பண்ண மாட்டாங்களா? மாட்டாங்க. அது வருஷம் வருஷம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எண்ணெயை போட்டு வைக்கிறதோட சரியாக போச்சு. அதுக்கப்புறம் அதை தொடவே விட மாட்டாங்க. வெளியே நின்று வேடிக்கை பார்த்தாலே விரட்டுற டெக்னீஷியன்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஏன் பார்க்குறேன், இங்கே வா போ. மேபி அந்த மிஷினை தொட்டால் தான் தெரியும் உள்ளே எதுவும் மோட்ரு இருக்கா என்னங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஏன்னாங்க அதுக்காக தான் இங்கே பக்கத்தில் கூட போக விட மாட்டாங்க.